வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஜி பூம்பா. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் மிகவும் பிடித்த வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. இருப்பதை மறைய வைப்பதற்கும் மறைந்திருப்பதை கண்முன்னே தோன்ற வைப்பதற்குமான வித்தை எல்லோருக்கும் கைவரப் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இந்த வித்தை கைவரப்பெற்றவர்களின் வேலை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய மேஜிக் நிபுணர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக திரைப்பட நடிகர் திரு பகவதி அவர்கள், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தினுடைய இயக்குனர் திரு பாலாஜி தரணிதரன் அவர்கள், மோகினியாட்ட கலைஞர் தீபா சக்கரவர்த்தி அவர்கள், பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள், மூத்த மேஜிக் நிபுணர் திரு வடிவேல் பிள்ளை அவர்கள், மேஜிக் குரல் கலைஞர் திரு வெங்கி மங்கி அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சியில். இந்த அரங்கில நிறைய மேஜிக் நிபுணர்கள் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை முதல்ல ஒரு மேஜிக்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மேஜிக் சக்தி. ஆமா. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து இந்த சில்கை வந்து இப்போ நான் ஸ்டிக்கா மாத்த போறேன். உங்க கையில இருக்கக்கூடிய இந்த சில்க் வந்து ஸ்டிக்கா இப்போ மாத்த போறேன். ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, சூப்பர். थैंक यू சார். தேங்க்யூ. இப்போ வந்து அற்புதமாக ஒரு துணியை ஒரு குச்சியாக மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் வித்தையை வந்து அவர் செஞ்சு காமிச்சார். ஜி பூம்பா அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து மிகவும் பிரபலமான வார்த்தையாக இருக்குது. அதுவும் இந்த மேஜிக் பண்றவங்க குழந்தைகள் இருந்து விளையாட ஆரம்பிச்சு, இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தையோ ஒரு பொருளையோ குழந்தைகிட்ட மறைக்கும் போது கூட நம்ம ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மறைக்கிறோம். இந்த ஜி பூம்பா அப்படிங்கக்கூடிய வார்த்தை எங்கிருந்து உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க, இது என்ன யுனிவர்சல் லாங்குவேஜா, எப்படி, இல்ல உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான ஒரு மொழியா? ஜீம்பூம்பா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேப்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதனால அதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட சோர்ஸ் எடுத்துக்கிட்டா அதை வந்து பட்டணத்தில் பூதம்னு ஒரு படம் வந்தது, அதுலேருந்து வந்த வார்த்தை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஹாரி பாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சீரீஸ் ஆஃப் மேஜிக் வேர்ட்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ரியல் டைம் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது யூஸ் பண்ண மேஜிக் வேர்டு வந்து ஆப்ரகடப்ரா, ஹோக்கஸ் போக்கஸ். இல்லாட்டி சில பேர் இண்டிவிஜுவல் மெஜிஷியன்ஸ் வந்து அவங்க ஓன் சிக்னேட்டரி வேர்ட்ஸ் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஓகே, இந்த ஜீபூம்பா அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை வந்து ஒரு பட்டணத்தில் பூதம் அப்படிங்கிற படத்துக்கு பிறகுதான் புழக்கத்துக்கு வந்தது இல்லையா? இந்த மாதிரியான பிரத்யேகமான வார்த்தைகள் சில பேர் நீங்க வந்து உங்களுக்குன்னே சில வார்த்தைகள் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா, ஸ்பெஷல் வார்த்தைகள்? My magic words are abracadabra, hocus pocus and simsalabim-fu. That's my magic word. ஓகே, எதற்காக இந்த வார்த்தைகளை நீங்க அப்படி பயன்படுத்துறீங்க? ஒரு கவன குவிப்புக்காகவா, இல்ல ஏதோ ஒன்று பண்றாரு அப்படிங்கிறதுக்காகவா? என்னோட ஷோல வந்து ஒரு அட்டென்ஷன் கெட்டரா இருக்குது. So people feel that I do magic with these words. நான் மேஜிக் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லு கிளி 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 அப்படின்னு பண்ணிடுவீங்க. ஓகே, நான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து நான் கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி ஒரு சொன்ன ஒரு மெஜிஷியனோட வார்த்தை தான் மமமியா. ஓ, அது வந்து இட்டாலியன் வேர்டில் மேஜிக்ன்ற சொல்லக்கூடிய வார்த்தை. அது நான் அங்கே நான் யூஎஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பண்ணும்போது இந்த வார்த்தை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மமமியா. நான் என் ஷோவில் வந்து வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன். அவங்க கிட்ட இருக்கிற பவர் எடுத்து அந்த மேஜிக்கை பண்ணுற மாதிரி அப்படி பண்ணிட்டு ஓகே ஒரு சவுண்ட் கொடுப்பீங்க, அவ்வளோதான். நான் என்னோட மேஜிக்கில் சில்ட்ரன்ஸ்கிட்டையும் அடல்ட்ஸ்கிட்டையும் எல்லார்கிட்டையுமே ஓ மை காட் அப்படி சொல்லுவீங்க. சொல்லுவேன். சரி, ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் லிட்ரேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சிலப்பதிகாரத்தில் வந்து 2 விதமான கூத்து அப்படிம்பாங்க. நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதில் 2 விதமான கூத்துன்னு, ஒன்று வந்து சந்தி கூத்து, இன்னொன்று வந்து வினோத கூத்து. ஸோ இந்த வினோத கூத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஏரியாவில் வருது தான் மேஜிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த வினோதம் அப்படிங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு தெரியுது ஒரு விதமான கிரியேட் பண்றது. அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் கிட்ட எல்லாம் அது பண்ணும்போது இட் ரியலி அப்பீல்ஸ் அண்ட் அது ஒரு விதமான ஒரு பிலீஃபை கொண்டு வர வைக்கும். ஒரு நம்பிக்கை எப்படி வந்துச்சு இதுல இருந்து அப்படிங்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொண்டு வரும். இது அந்த காலகட்டத்தில இருந்தே நம்மள்ட்ட இந்த கலையானது இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சிலப்பதிகாரத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு மேஜிக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்டவர்கள் செய்யக்கூடியது மட்டும் தானா, இல்ல எல்லோராலையும் செய்ய முடியுமா? மேஜிக்ன்றது வந்து முறைப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாராலையுமே பண்ணலாம். பயிற்சி இல்லாமல் கண்டிப்பாக இது பண்ணவே முடியாது. மேஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா பயிற்சி தான். மேஜிக் வந்து இவங்க தான் பண்ண முடியும், அதுக்கு வந்து கேட்டகரி எல்லாம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே, எனி கிளாஸ். சரி, ஒருத்தர் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா
அவருக்கு இன்னென்ன திறமைகள்லாம் இருந்திருந்தா இவர் கத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இல்ல சார், இன்னென்ன திறமைகள்லாம் வளர்த்துக்கிட்டா மேஜிக் பண்ணலான்னு தான் இருக்கு. ஓகே, என்னெல்லாம் திறமையை வளர்த்துக்கணும் அவங்க? முதல்ல வந்து அதை யாருக்கும் சொல்லக்கூடாது வெளியில. முதல்ல மேஜிக் வந்து சீக்ரெட்ஸ். மேஜிக் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் சீக்ரெட். முதல்ல நீங்க வந்து அந்த சீக்ரெட்டை வந்து, அதாவது சீக்ரெட்டை வந்து நீங்க வந்து அதை கத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க மெஜிஷியனா இருப்பாங்க. இதை வந்து இங்க முறைப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இவர் வந்து ஒரு நாடக கலைஞர். இவர் வந்து அவருடைய நாடகத்தில் வந்து மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நான் நாடக கலைஞனா ஒரு அமைச்சூர் கலைஞராக இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கல்ஃப் போனேன். 2005 திருப்பி வந்தேன். வந்தப்போ கிரேசி மோகன் வந்து சாக்லேட் கிருஷ்ணான்னு ஒரு நாடகம் போடுறேன், நான் வந்து பூமிக்கு வரா மாதிரி ஒரு வீட்டில் ஒளிஞ்சுக்கிறேன், இந்த இப்போ தேவலோகத்தில் எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் மிரக்கல்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னாரு. கற்றுக்கொண்டு செய்கிறது இல்லை இது கற்றுட்டு நல்லா பயிற்சி எடுத்து செய்யணும். டைம் இருக்குமான்னு நீயே கொஞ்சம் ஆக்ட் பண்ணேன் அப்படின்னாரு. நான் பண்ண முடியாது. அவருக்கு வந்து ஒரு மாதத்தில் 10-20 ட்ராமா இருக்கும். ஓகே, நமக்கு டைம் இல்லை அது மாதிரி. ஏன்னா என்னோடய சொந்த குழு இருக்குது, சொந்த வேலை இருக்குது. ஸோ வேற ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணேன். நான் பண்ணி இந்த நாடகம் 850 நாடகம் போயாச்சு. கூடி சீக்கிரம் 1000 ட்ராமா எட்ட போகுது. அதுக்கப்புறம் டிவி வரதராஜன். ஓகே, அவர் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஒரே ஆள் தான் பண்ணுறாரு, சீக்கிரம் மாற்றி காட்டணும் அப்படின்னாரு. 20 செகண்டில் 3ஆம் மாறினாங்க அவங்க. பிரம்மா விஷ்ணு ஒரே ஆள் மாறினாரு ஸ்டேஜ்லயே. ஓகே, இதெல்லாம் உங்களுடைய ட்ரிக் அங்க பயன்படுத்தினீங்க? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வம் இருந்தால் எது வேணாலும் கற்றுக்கலாம். அந்த ஆர்வமே மேலோங்கினா யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஓகே, அதுக்கு உதாரணம் பக்கத்தில் இருக்க மிஸ்டர் ஜான் கென்னடி. இவர் வந்து ஒரு 24 வயசில் ஒரு விபத்தில் பார்வை போயிடுச்சு. என்கிட்ட ஒரு வரும்போது 36 வயசில் வந்தார். சார் நான் மேஜிக் கற்றுக்க முடியுமான்னு கேட்டார். இப்போ நீங்க செய்யக்கூடிய அத்தனை விதமான மேஜிக்கையும் அவரும் செய்வாரா? என்னோட நல்லா செய்வார். ஓகே, அதாவது பார்வை திறன் இல்லாமல் இருந்தாலும் அவரால் எல்லா மேஜிக்கும் செய்ய முடியும். நம்ம சிறப்பாக செய்ய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் இவர் மட்டும்தான். ஓ, இந்தியாவிலே பார்வையற்ற மேஜிஷியன் இவர்தான்? இவர் மட்டும்தான். உலக அளவில் இவர் 2வது. ஓகே, உலகத்தில் 2வது பார்வையற்ற மேஜிக் நிபுணர், பார்வை புலன் இல்லாத ஒரு நண்பர். உங்களுக்கு எப்படி இந்த மேஜிக் மேல ஆர்வம் வந்தது? நான் பார்வை போனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஃபங்க்ஷனில் ஒரு மேஜிக் ஷோ போயிட்டு இருந்தது. அந்த மேஜிக் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்வம், நம்மளும் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் பல பேர் விசாரித்ததில் சுதா சாரோடைய அட்ரஸ் கிடைச்சிது. நேராக அவங்க வீட்டில் போயிட்டு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ வழக்கமாக வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவது தான் மேஜிக் இல்லையா? அதுதான் பெரும்பாலும் பார்த்து அட அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு இருக்கிறதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, ரெண்டுமே தெரியாது இல்லையா? கண்டிப்பா. ஆனா எப்படி நீங்க இதை உணர்ந்து மற்றவர்களை குதூகலப்படுத்துறதுக்கு நீங்க எப்படி பண்ணுவீங்க? எப்படி புரிஞ்சுப்பீங்க அதை? எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு கையில் பிடிச்சி சொல்லிக் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதை நான் மைண்டில் மிஸ் பண்ணிட்டு அதை மாதிரி பண்ணிடுவேன். ஓகே, சரி. இப்போ எங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கலாமா? கண்டிப்பா. இது ஒரு 3 ரிங் இருக்குது, இதில் ஒரு மேஜிக். இந்த 3 என்ன பண்றீங்க நீங்க? இப்போ ஜாயின் பண்ணுவேன் நான். வாவ், சூப்பர். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்த்துட்டீங்க எல்லாத்தையும். இப்போ இந்த கம்பி நான் பிடிச்சிக்கணுமா? சரி. வாவ், சாவாஸ் சாவாஸ், பிரமாதம், அருமை. இப்போ இந்த பக்கத்துல திரைப்பட துறையில இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மேஜிக் மேல ஈடுபாடு எந்த காலகட்டத்தில இருந்து வந்தது? எப்படியான ஈர்ப்பு இருக்கு உங்களுக்கு? சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது மேஜிக் ஷோ பண்ணாங்க. அது பார்க்கும் பொழுது தான் முதல்ல மேஜிக்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரிய வந்தது. ஸோ அது இன்னொரு நல்ல விஷயத்தையும் பண்ணுச்சு. என்னென்னா லைஃப்பில் இந்த மாதிரி லாஜிக்குள்ளே உட்காராத ஒரு விஷயம் பாசிபிள். ஸோ எல்லாமே வந்து இப்படி நடந்தால் அப்படி நடக்கும், இல்லை இப்படி நடக்கிறதுக்கு இப்படி நடக்கணும், ஒரு பாசிட்டிவ் ஹோப் இருக்குல்ல. ஓகே, அது வந்து இந்த மேஜிக் ஷோ நிரூபிச்சு. பட் அவங்க சொன்ன மாதிரி அது வந்து சாதாரணமாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதுக்கு கை கூடாது. அதுக்கு மேலே ஒரு தீராத காதல் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அந்த கதவு திறந்து காட்டுது. இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் தீராத காதல் கொண்டவர்கள் தான் இல்லையா? அவ்வளவு பேரும் வந்து அதன் மீது வெறியாக இருந்து காதலிச்சு வந்தவங்க. சரி, இப்போ இந்த மேஜிக் மேல உங்களுக்கு இவ்வளவு காதல் இருக்கு இல்லையா? எவ்வளவு நாள், எவ்வளவு பயிற்சி பண்ணீங்க? எப்படி நீங்க இந்த பயிற்சிக்குள்ள வந்தீங்க? எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து என்னோட குரு மிஸ்டர் மோகன்.
ஓகே. நான் தான் அவரோட முதல் ஸ்டூடெண்ட்டு. ஓகே. விளையாட்டை போல ஆரம்பிச்சது வந்து இப்போ வந்து நான் எத்தனை வயசுல இருக்கும் சார்? 30 வயசு இருக்கும். ஓகே. உங்களுடைய 30 வயசுல. ஆமாம். சரி. இப்போ 35 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். அண்ட் நாட் ஓன்லி தட், மேஜிக் கற்றுக் கொடுக்கறது வந்து சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் சீஃப் கெஸ்ட் வடிவேல் பிள்ளை சொல்லியிருக்காரு. ஓகே. அவர் சொன்னதை வச்சு என்னோட பேத்திங்க 2 பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு மேஜிக் இருக்கும், இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய நீங்க சின்ன சின்ன மேஜிக்கள் நிறைய பண்ணிடுவீங்க. ஒரு மேஜிக்கை நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மேஜிக்கை வந்து கைக்குள்ள கொண்டு வருவதற்கு நீங்க பிரயத்தனப்பட்டிருப்பீங்க. அப்படி ஏதாவது மேஜிக் இருக்கா? ரோப்பு மேஜிக்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்காக நிறைய டிவிடிலாம் வாங்கி நான் பார்த்தேன்னா, அதில் வந்து ஒரு டிவிடியை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போட்டு பார்த்து ரிஹர்சல் பண்ணி இப்போ அந்த எஃபெக்ட் நான் பண்ணுறேன்னா அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. என் கையில் ஒரு சாஃப்ட் உள்ளன் ரோப் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணிட்டு கொடுங்க சார். சாஃப்ட் உள்ளன் ரோப், ஸ்ட்ராங் ரோப். இப்படி போட்டாச்சுனாக்கா டபுள் ஸ்ட்ராங். இதே 2 போட்டானாக்கா 4 டைம்ஸ் ஸ்ட்ராங். ஓகே. இப்படி போட்டாச்சுனாக்கா 8 டைம்ஸ் ஸ்ட்ராங். ஓகே. சிங்கிள் ஸ்ட்ராங், டபுள் ஸ்ட்ராங். இதில் டவுட் ஏதாவது இருக்கா? இல்லை சார். இல்லை. இதில் தான் இழுத்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இது ஆம்ஸ்ட்ராங். ஸ்ட்ராங். இந்த ரோப்பை வந்து விட்டுருங்க. கழுத்தில் அப்படியே நான் மாலையாக மாட்டிக்கிறேன். அப்படியே இழுத்துடுறேன். இழுத்தானா என்ன ஆகும்? சுருக்கு விழும். ஆமா. நெக்கு ஸ்குவீஸ் ஆகிடும். ஆமா. நாக்கு வெளியில் வரும். ஆமா. அப்புறம் டிபெண்டிங் அப்பான் த ஃபோர்ஸ் வலது கண்ணம் இடது கண்ணம் வெளியில் வந்துடும். இதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 and 3. ஆடா, பிரமாதம். ஓகே. தேங்க்யூ வெரி மச். சூப்பர். எப்படி இருந்தது அது? பயங்கரமான ஒரு லாஜிக் உள்ள வச்சிருக்காங்க. அதுக்கே பாராட்டணும். ஓகே. இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது கூட அதை சீக்கிரட்டா கண்டுபிடிக்க முடியல. ஓகே. அது ஆச்சரியமா தான் இருக்கு இல்லையா? அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு கைதட்ட கொடுத்துடலாம். இப்ப மேஜிக் நிபுணர்கள் அப்படிங்கும் பொழுது அவர்கள் ஒரு தொப்பி, ஒரு கோட்டு, கையில ஒரு மந்திரக்கோல் அப்படின்னு அவங்க உடையிலிருந்து அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஒரு கர்ச்சிப்பா தான் இருக்கும். அந்த கர்ச்சிப்புக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது, என்னென்ன பண்ணிருப்பீங்க, அதனுடைய தாத்பரியம் என்ன? அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா தொழிலுமே ரகசியம் இருக்கும். ரகசியமே தொழிலாக இருக்கிறது இது ஒன்று தான். ஓகே. சவாஷ். ஸோ அதனால அதை பாதுகாக்கிறது முதல்ல சொன்னார் சார். அதான் ஃபர்ஸ்ட் உயிர் மூச்சு. அதுதான். இதுக்குள்ள எல்லாம் ரகசியங்கள் இருக்கு. எல்லாத்துலேயுமே இருக்கும். மேஜிக் இன்னொரு கான்செப்ட் என்ன, அது ஒரு சைக்காலஜி. மேஜிக் இஸ் கம்ப்ளீட் சைக்காலஜி என்னை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட் மேஜிக் என்னன்னா இந்தியாவிலேருந்து போன மேஜிக் தான். ஸோ அந்த வெர்ஷன் எப்படின்னா ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின் பண்ண விதமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் மிஸ்டிராக்ஷன் சொல்கிறோம், அது சைக்காலஜி தான். ஸோ கிளாத்தில் இருக்குன்றது விஷயம் இல்லை, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், அந்த மிஸ்டீரியஸ் எங்கே கொண்டு வரும், அதுதான் அதோட கான்செப்ட். ஓகே. ஐ பிளே வித் த சைக்காலஜி ஆஃப் த ஹியூமன் பீயிங், அவ்வளோதான் அதோட விஷயம். அவங்க சொல்கிற பாயிண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். ஆக்சுவலாக மேஜிக்கோட பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மேஜிக், உண்மையான மேஜிக் வந்து ஹேப்பன்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ். அவங்க ஆடியன்ஸோட மைண்டில் எந்த அளவுக்கு மேஜிக்கை இன்னும் நம்ம தூண்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து ஒவ்வொரு அந்த நிபுணர்களுக்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ ஒரு திரைப்பட இயக்குனராக இருக்கீங்க, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அவங்க உடை, அவங்களுடைய தொப்பி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கியூரியாசிட்டி, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஆமாம், நிச்சயமா. இப்போ நான் சின்ன வயசில் முத பார்த்தது வந்து கலைவாண அரங்கத்தில் சர்க்காரோட மேஜிக் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் பார்த்த உடனே நான் மேஜிக்கை பார்த்து பிரமிச்சதை தாண்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து நின்ன உடனே அவரோட ட்ரெஸ்ஸு, அவர் வந்து நின்ன விதம், அப்படி எல்லாம் அதை பார்த்தோன்னா நான் மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். நிச்சயமாக அந்த தோற்றம் ரொம்ப முக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு மேஜிக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோடனே முதல்ல ஒருத்தர்கிட்ட போய் செஞ்சு காமிப்போம்ல, சொதப்புதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. அப்படி நீங்கள் யார்கிட்ட போய் அதை டெஸ்ட் பண்ணுவீங்க? ஒய்ஃபை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுவேன். அவங்கள அங்கே சொல்லிவிடுவேன், இங்கே தான் இருக்கணும், சைடில் வரக்கூடாது சொல்லிவிடுவேன். அங்கே நின்று பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அங்கே தெரிஞ்சிச்சு இங்கே தெரிஞ்சு அப்படி சிரிப்பாங்க. சரி, ஓகே. அதை ஒரு வாரத்துக்கு அவங்ககிட்ட அதை மறுபடியும் காட்ட மாட்டேன். மறுபடியும் இன்னும் வெல் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டின போது ஓகே கிளாப் பண்ணுவாங்க. எதுவுமே தெரியல, அமேசிங். சபாஷ். அதாவது மனைவி தான் என்ன செஞ்சாலும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட முதல்ல நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம்னா எல்லார்ட்டையும் நம்ம அப்ரூவல் வாங்கிடலாம். பிரமாதம்.
பார்த்தாவே தெரியும் அவங்க மேஜிக் கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள சூஸ் பண்ணிட்டு சரி இவன்ட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுவேன். அவங்க ஹாப்பியா அப்படின்னா இதை ஸ்டேஜில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் குழந்தைங்களுக்கு காமிச்சு அவங்கள நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ். ஓகே, இப்போ நீங்கள் முதல் ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க இல்லையா, ஒரு ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு மேஜிக் ஷோ அப்படின்னு நீங்கள் போய் நிற்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளவு ஒரு பதட்டம் இருந்தது, எப்படி இருந்தது அந்த நினைவுகள்? மெஜிஷியன்ஸ்லாம் யாரும் தெரியாது, நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சார் கிட்ட போயிட்டு மோகன் சார் தான் டீச் பண்ணார் மேஜிக். ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஷோ பண்ணணும்னு இறங்குனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் போய் நிற்கும் போது ஷேக்கிங் இருந்தது. அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்படின்னா இட்ஸ் சிம்பிள். அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்னோன்னா டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு ஷிவரிங் இருக்கும். ஒவ்வொரு தடவை ஷிவரிங்கே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கும். இப்போ கூட இருக்கும். அது அப்போ என்ன பண்ணுவோன்னா, நமக்கு நல்ல பயிற்சி இருக்கிறது, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பண்ணத்தனோட எந்த மேஜிக் பண்ணுவோம் அதை தான் முதல்ல பண்ணுவோம். ஓகே, அதை பண்ணி ஒன்ஸ் ஆடியன்ஸ் அங்கேருந்து அப்ளாஸ் வாங்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறம் மீதெல்லாம் தானாகவே வரும். நம்ம எப்படி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக தான் வரும், அதில் தப்பே வராது. சார், இந்த ஃபினாமினா மேஜிக்கில் மாத்திரம் இல்லை. இப்போ நான் ஒரு நாடகம் நடிகன், 4 நாள் தொடர்ந்து நாடகம் போடுவோம். முதல் பயம் இருக்கும், ட்ராமா ஆரம்பிச்சு போயிடும், மறுநாள் திருப்பி பயம் வரும். ஸோ இந்த பயம் வந்து இருக்கிறது நல்லது. அது இருந்தால் நம்ம வந்து நல்லா பயமே ஜெயம். எக்ஸாக்ட்லி. ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷோ நான் 7 வயசு இருக்கும்போது நான் செஞ்சது. அரௌண்ட் 37 இயர்ஸ் பேக். ஒரு 800 ஷோஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும்போது எனக்கு பயமே இல்லை. மேபி இப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன், பண்ணுன்னு சொன்னாங்க, பண்ணிட்டேன். எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாமல் அப்படியே பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு கூட when I do a show எனக்கு ஒரு டென்ஷன், ஒரு பயம் உண்டு. அது இருந்தால் தான் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். அப்போ தான் நான் ஆடியன்ஸை வந்து இன்னும் கேப்டிவேட் பண்ண முடியும். சூப்பர். இங்கே ஒரு மூத்த கலைஞர் இருக்கிறாரு. அதாவது நீங்க எல்லாம் பொருட்களில் மேஜிக் பண்ணக்கூடியவர், அவர் குரல்லையே மேஜிக் பண்ணக்கூடியவர். உங்களுடைய அந்த குரல் மேஜிக் எப்படி வந்தது? உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் ஷோ பண்ணும்போது இருக்குமா, இருந்ததா, எப்படி? நான் பேசிக்காக மிமிக்ரி பண்ணுவேன் ஸ்கூல் படிக்கிறப்போ. ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ கொள்ளை திடீர்னு வருதுன்னு பயந்துடுவாங்கல்ல, இல்லாத கொண்டு வரோம் எவன்டாவன் அப்படின்னா எல்லாம் மார்க்கெட்டே திரும்பி பார்க்கும். அது ஒரு மேஜிக்கு. நான் பண்ண ஆரம்பித்தப்போ 3 பேர் தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இது பிஸ்னஸ் மாதிரி. அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கும் கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சு வயிறு. நம்ம வேற ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நான் வென்ட்ரலாகிசம் MM ராய் கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். MM ராய்னு ஒருத்தர், ஆழ்வார் திருநகரில். நான் அப்புறம் US 91 போனப்போ எங்கள் அங்கிள் வீட்டு பக்கத்துலேயே அந்த மெஹர் ஸ்டுடியோஸ்னு இருந்தது. 3 days கிளாஸ் தான். நான் அந்த வீடியோஸ்லாம் வாங்கிட்டு வந்து நான் பண்ணேன். அப்படின்னு நான் வென்ட்ரலாகிசம் கற்றுக்கிட்டேன். பெரிய மெஜிஷியன் கடவுள், அவருக்கு வணக்கம் சொல்லி. இப்போது இயற்கையாகவே மேஜிக் இருக்குது. இப்போ லைட் இருக்குது, அதை கான்சென்ட்ரேட் பண்ணி லேசர் மாதிரி ஒரு இடத்துல குவிக்கலாம். அதே மாதிரி சவுண்டும் குவிக்கலாம் ஒரு இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு ஹலோ மைக் எல்லாமே கேட்கும். இப்போ வாயை மூடுறேன், எப்படி கேட்குது பாரு. இப்போ இதில் போட்டால் கொஞ்சம் கேட்கும், ஏன்னா இது கொஞ்சம் கண்டக்ட் பண்ணோம் சவுண்டை. ஹலோ ஹலோ நான் என்ன பண்ணுறேன், சும்மா தமாஷ்க்கு இதை சேவ் பண்ணிக்கிறேன், Ctrl S வாய்ஸை. ஹலோ ஹலோ இப்போ சவுண்ட் இங்கே இருக்குது. ஹலோ 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 ஹவ் ஆர் யூ ஹலோ ஹலோ. இப்போ இங்கே இருக்குதான் டவுட்டாக இருக்குது சில பேருக்கு. ஹலோ ஹலோ சூப்பர். இப்போ சவுண்ட் இங்கே வந்துச்சு. ஹலோ உலு ஹலோ உலு. ஒரு கல்ப்பு, மெட்ராஸ் பாஷையில் சொன்னோன்னா ஒரு கல்ப்பு. ஹலோ ஹலோ. இன்னொரு கல்ப்பு கீழே போ. ஹலோ வாவ். ஹாய் கேட்குதோ, உள்ளே கேட்கும். ஹலோ ஹலோ. இது கீழே போனால் நல்லா இருக்காது. நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிபுணத்துவம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்க நிறைய பொருட்களை வைத்துக்கொண்டு நீங்க மேஜிக் செய்யக்கூடிய நபர்கள். இந்த ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு கை கொடுக்கணும். அந்த மேஜிக் ஷோல மேடையில நிற்கும் பொழுது அது சரியாக அந்த இடத்துல வரணும்னா வரணும், போகணும்னா போகணும் இல்லையா? உள்ள இருந்து வரல, உங்களுக்கு ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்?
இப்போ நான் ஒரு டவ் வர வைக்க போகிறேன், ஒரு புறா வர வைக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு பண்ணாதான் வரலன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. ஸோ அது ஆல்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக எப்பயும் இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸில் வந்து இருந்தீங்கன்னா. உங்களுக்கு அப்படி நடந்திருக்கா? நடந்திருக்கு ஆக்சுவலி. என்ன மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்க? என்ன ஒர்க் அவுட் ஆகல, எப்படி சமாளிச்சிங்க? எம்டி ஹேண்ட்லேருந்து இல்லை ஒரு 100 rupees நோட்லேருந்து ஒரு லைவ் கோல்ட் ஃபிஷ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது நான் பண்ணிவிட்டு கிளாஸில் போர் பண்ணும்போது ஃபிஷ் வந்து செத்துடுச்சு. ஓகே. ஸோ அப்படியே கீழே போயிட்டு அப்படியே கீழே படுத்துட்டாங்க. ஓகே. நான் அதுக்கு அவர் எழுந்து உயிர் வர வரைக்கும் நான் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு, ஸோ ஒரு லவ்வர் வீட்டிலேருந்து வரணும் அப்படி. ஏன்னா நான் அடுத்த டேபிளுக்கு பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபிஷ் ப்ரொடக்ஷன் எஃபெக்ட்ஸ் வந்து நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஓகே. ஸோ அந்த ஃபிஷ் வந்து திருப்பி 2வது தடவை அந்த ஃபிஷ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஸோ அதில் போட்டு அவள் எழுந்திருக்க வரைக்கும் ஸ்டோரி சொல்லி போர் அடிக்காமல் இந்த ஃபிஷ் போய் கீழே டச் பண்ணி இது பண்ணி ஸோ அப்படியே 2 பேர் லவர்ஸ் வராமல். ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டோரியாக மாற்றிட்டேன். கார்கில் பக்கத்தில் தராஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் ஆடிட் போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு மேஜிக்காக பண்ண சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் தேர் ரைசிங் டே. ஓகே. அது பண்ணுறதுக்காக அப்போ வந்து என்னோட தங்கவெல்லுன்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், நம்ம தமிழ் ஒர்க்கார். அவர் தான் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவர் பண்ணி வச்சுடுவார். வாட்டர் ஆஃப் இந்தியான்னு ஒரு மேஜிக் இருக்குது. லைக் ஒரு பவுல் காட்டிட்டு ஒரு 6 பேரை சொல்லிட்டு நிறைய தண்ணியெல்லாம் ரொப்புறது ஒரு டம்ளரில். அதில் தண்ணி ஊற்றி வைக்க மறந்துட்டார் அவர். அன்னைக்கு மேஜிக் ஷோ ஆரம்பிச்சாச்சு. வாட்டர் ஆஃப் இந்தியான்னு எடுத்து ஊற்றுறேன், தண்ணி வரல. அப்புறம் கடை கிளி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, வரல. என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கணும் இல்லையா? முன்னால் மேஜர் உட்காந்துருந்தார். இன்னைக்கு என்ன டெம்பரேச்சர்னு கேட்டேன். இஸ் இட் -40 degrees? ஐ செட் வாட்டர் இஸ் ஃப்ரோசன். இது போச்சு, உறைஞ்சு போச்சு. அதனால தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அடுத்த மேட்சுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு. ஓகே. லைக் தட். இப்படி ஏதாவது நீங்க சமாளிஃபிகேஷன் பண்ணணும். அதுல நம்ம எப்பவுமே இதை பார்க்கும்போது இது எப்படி வருது, எங்கிருந்து வருது அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையோடையே பார்க்கக்கூடிய நபராகத்தான் பத்திரிகையாளர்கள் இருப்போம் இல்லையா? இப்ப இந்த மாதிரியான மேஜிக் நிபுணர்கள்ல ஒரு ஷோவை பார்க்க போகும்போது நீங்க எப்படி போய் பார்ப்பீங்க? உங்களுக்கு எப்படி தோணும், எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம எல்லாருமா ஒரு ஹியூமன் பீயிங் தானே, எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அம்சமாக தான் நானும் பார்க்குறேன். அதில் எந்த அளவுக்கு நம்ம கூர்மையாக பார்த்தாலும் உண்மையிலே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் அதற்கான எல்லாரையுமே வந்து மயக்கி எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கணுன்ற அந்த உறுதி மனப்பான்மையோட அவங்க வெகுகாலம் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க, விடாமுயற்சியோட ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. அதோட வேகம், அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை செஞ்சு முடிக்கணுன்ற அந்த ஒரு இது சொன்ன மாதிரி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த சன நேரத்துக்குள்ள அந்த விஷயத்த முடிக்கிறது. எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தாலும், நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 40 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த மேஜிக்கையும் என் மண்டையில் வந்து இவ்வளோ இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதே கிடையாது. ஒரு எக்ஸலண்டான விஷயம்தான். சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் மாத்திரம் இல்லை, பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து எதையுமே வந்து ஒரு நகைச்சுவை கூட முட்டாள்தனமாக பண்ணிட முடியும். ஆனால் மேஜிக்ஸை வந்து முட்டாள்தனமாக பண்ணவே முடியாது. அது ரொம்ப அறிவு கூர்மை உள்ள ஒரு சிறந்த ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இன்னைக்கு காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சு இல்லையா? இப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு ஒரு யூடியூப்லயோ பார்த்தோ இல்லை வேறு விஷயங்கள்ல பார்த்தோ தெரிஞ்சுக்கக்கூடிய ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி மேஜிக் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எதெல்லாம் சவாலாக இருக்குது? ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூடியூப். இன்ஃபேக்ட் யார் மேஜிக்னு டைப் பண்ணாலே யூடியூப்ல வருது இல்லையா? அதனால் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவே க்ரோத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டேட்டர்னு சொல்லலாம், ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கிரியேட்டிவிட்டிக்கு இது ஒரு பெரிய ஒரு மூலதனம் மாதிரி ஆக்சுவலாக. ஓகே. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஒரு 15 எஃபெக்ட் பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு புது எஃபெக்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இன்னைக்கு யூடியூப் வந்து இவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல அதுல இருந்து கத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம்? அதான் சொல்றேன், ஆக்சுவலா எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ ஆடியன்ஸ் நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துட்டு வந்துடுறாங்க, இவங்க மேஜிக் பண்ணும்போது இப்படிதான் பண்ண போறாங்க அப்படின்னு இங்க இருந்தே நம்ம ஒன்னு சொல்லக்கூடிய விஷயமும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அது இவங்களுக்கு பாதிப்பாக இருக்கா, எப்படி இருக்கு உங்களுக்கு? இதுதான் வந்து என்ன தூண்டி விட்டு இன்னும் டெவலப் பண்ணாக்குது. ஓகே. இப்போ ஐ ஷுட் பி ஏபிள் டு கோப் அப். நான் வந்து பழைய எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஐ ஷுட் டூ சம்திங் என்டர்டெய்னிங். ஒரு காலத்துல வந்து மேஜிக் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் வந்து இது வந்து பெரிய ஒரு மிராக்கிள் மாதிரியோ என்ன சீக்ரெட் தெரியாம பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சீக்ரெட் ஓரளவுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து சீக்ரெட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ தான் மோர் இம்பார்ட்டன்ட். சரி, இன்னைக்கும் உங்களுக்கு மேஜிக் ஷோக்கு மவுஸ் இருக்கா இல்ல மவுஸ் குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு காலகட்டத்தில் தான் அதிகமாக இருக்கு. ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள்
வயசானவங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க எவ்வளோ மேஜிக் பார்த்துருப்பீங்கன்னா நான் பார்த்ததே கிடையாதுப்பா சினிமாவில் பார்க்கறது தான் அப்படின்வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெஜிஷியனே நாங்கள் இப்போ ஒரு கூட்டமே எங்களால் வர முடியுதுங்க. அது எப்படி வரும்? மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணுறதுனால தான் வருது. நிறைய பேர் இதை நாங்கள் முழு நேர தொழிலாக வச்சுருக்கோம். சூப்பர், ஒரு தைரியமாக. சூப்பர். இன்னைக்கு வந்து மேஜிக் ஷோஸ் இல்லையா, அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு அதிகரிச்சிருக்கா, எப்படி இருக்கு? சமூகம் இன்னைக்கு இந்த மேஜிக்குக்கான வரவேற்பை கொடுக்குறாங்களா, எப்படி இருக்குது? நிறைய பர்த்டே பார்ட்டிஸ், பீப்புள் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க வீட்டில் பர்த்டே பார்ட்டிஸ் கொண்டாடும் போது ஒரு விதமான என்டர்டெயின்மெண்ட் குழந்தையில என்கேஜ் பண்றதுக்குன்னு பார்க்கணும்னாக்கா ஐ திங்க் மேஜிஷியன்ஸை கூப்பிடுறது தான் நிறைய வழக்கம் இருக்கு. இன்னைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஐ திங்க் சோ, எஸ், டெஃபினெட்லி தேர் இஸ். ஓகே, இன்னைக்கு ஆப்சல்யூட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னைக்கு இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெஜிஷியன் வந்து அவங்களோட ஓன் சேனலே கிரியேட் பண்ணலாம் யூடியூப்ல. அவங்களோட கிரியேஷன்ஸ், அவங்களே கண்டுபிடிச்ச விஷயங்கள், அவங்களே கண்டுபிடிச்ச ட்ரிக்ஸை கேமராக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், உலகமே பார்க்கும். இன்ஃபேக்ட் இது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. ஓகே, இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிறத சுவிட்சர்லாண்ட்லேயோ இட்டலியிலையோ பார்த்துட்டு உங்களை ஒரு ஷோக்கே கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி டைம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து இதுவே ஒரு மேஜிக்கல் டைம் சொல்லலாம். மேஜிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரிக்கா இல்லை அதையும் தாண்டிய விஷயங்கள் இருக்கா? அது ஒரு ட்ரிக்கான கலை. அந்த ட்ரிக்கை தெரிஞ்சிட்டாக்கா யூ ஆர் த மெஜிஷியன். ட்ரிக்ங்கிறது ஜஸ்ட் ஒரு 10% கூட கிடையாது. 90% இஸ் ட்ராமா, என்டர்டெயின்மெண்ட், சயின்ஸ், ஆர்ட் எல்லாம் கலந்தது தான் மேஜிக். சார், மேஜிக் வந்து ஒரு ஆர்ட் மட்டும் இல்லை, பஞ்சபூதங்களும் இன்வால்வ் ஆகிருக்கு அதில். ஒரு மேஜிஷியன் பூமி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதை யூஸ் பண்ணுறான், சொன்ன மாதிரி வாட்டரை யூஸ் பண்ணுறான், நெருப்பு அதை யூஸ் பண்ணுறான், ஆகாயத்தையும் யூஸ் பண்ணுறான், ரோப் மேலே போது அப்படி நிற்குது, அந்த இடத்துல அதை ஏறுறாங்க கைத்தில். ஸோ பஞ்சபூதங்களும் யூஸ் பண்ணுற ஒரே ஆர்ட் மேஜிக் கலை தான். சரி, இப்போ மேஜிக் கற்றுக்கொள்ள வரக்கூடியவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வரதில்லை. மேலே இருந்து பார்க்குறாங்க, கைதட்டுறாங்க, அதோட கிளம்பி போயிடுறாங்க. ஒரு குழந்தை ஆர்வமாக இருந்து இந்த மேஜிக்கை கற்றுக்கணும் அப்படின்னு போகும் பொழுது அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேற ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இந்த சமூகத்தில் இருக்குதா? குழந்தைகளை அனுப்ப பயப்படுறாங்களா? இல்லை, அந்த மாதிரியான காலகட்டங்களும் இருந்திருக்கு சார், இல்லாமலாம் இல்லை. முதல்ல நானும் நண்பருமா ஒரு ராமேஸ்வரத்தில் போய் ஒரு ஸ்கவுட் கேம்பில் ஒரு ஷோ பண்ணோம். அதில் நான் வந்து அப்போ ஃபுல்லாக பிளாக் தான், பிளாக் பேண்ட்டு, பிளாக் ஷர்ட்டு, பிளாக் ஷூஸ், அந்த மாதிரி. அந்த ஷோலாம் முடிஞ்சு நாங்கள் வரும்போது அந்த ஸ்கவுட் பசங்களெல்லாம் சாப்பாடுக்கு உட்கார வச்சுருக்காங்க. அங்கே 2 பசங்க சொன்னாங்க, இவர் போகிறார்ல இந்த இடத்துல அந்த மை வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி. அது கண்டிப்பாக இருந்தது அந்த மாதிரி. பட் இப்போ அந்த காலகட்டங்கள்லாம் தாண்டி வந்தாச்சு சார். இப்போ எல்லாருக்குமே தெரியும் மேஜிக் வந்து யார் வேணால் முறைப்படி பயிற்சி எடுத்து பண்ணலான்றது வந்து பேசிக்காகவே, எஸ்பெஷலி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா முதல்ல இதை நான் கற்றுக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு அப்போ ஆடியன்ஸ். அப்போ செஞ்சு காட்டும்போது அவங்களே கேட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாடா நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ஒரு பயம் இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. முன்னாடி இந்த மேஜிக் கலைஞர்களோடு சேர்த்து ஒரு மோடி மஸ்தான் வித்தை காமிக்கக்கூடியவங்களை இல்லை மற்றவங்களையும் வித்தைக்காரர்களையும் சேர்த்து பார்த்த ஒரு பார்வையாகத்தானே இருந்தது ஒரு காலகட்டம். அப்போ எப்படி இருந்தது சார்? இல்லை, அப்போ இருந்த மாதிரி இப்பயும் இருக்கு. இப்பயும் ஆக்சுவலாக இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோகனுக்கு தெரியும், நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் சில பேர்லாம் வருவாங்க. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம், அவங்க வந்து என்னென்னா ஆக்சுவலாக இப்போ வந்து இது வந்து நான் இதுக்காக யூஸ் பண்ண போகிறேங்க, என் பிஸ்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும், அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணால் என்ன நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன மாதிரி பண்ணுவாங்க சார் அவங்க? பேசிக் இதில் வந்து ஆக்சுவலாக ஆல் டைம் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா விபூதி வர வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன லிங்கம், இதெல்லாம் தான் ஆக்சுவலாக எல்லாமே வரும். அது இன்றைக்கும் ஆக்சுவலாக மக்கள் வந்து எவ்வளோ எஜுகேட்டடாக இருந்தாலும் இதில் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பைபாசிங் த கான்சியஸ் மைண்ட் ஹிப்னாசிஸில் நம்ம ஆழ் மனசில் போய் பதிஞ்சிடுது. அது பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இரிடியம் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட், அது என்னன்னு கண்ணனை கூட பார்த்துக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதான்னு கூட தெரியாது, எங்களுக்கே தெரியாது. அதுக்காக ஒரு கூட்டம் அலையுது. ஓகே, அது மாதிரி 2-3 பேர் எனக்கு ஃபோனில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, கற்றுக் கொடுங்க, சில விஷயம்லாம் சொல்லி அதை அந்த மாதிரி எஃபெக்ட் வேணும், எஃபெக்ட் அவங்க சொல்லிடுவாங்க, அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, இவர்கள்ட்ட எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது? மக்கள் வந்து தெரியாம அறியாமையில தான் இருக்காங்க இல்லையா? அவர்கிட்ட மந்திர சக்தி இருக்கு, அவர் இப்படிலாம் பண்ணிடுறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்த விதமாக இருக்குல்ல, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வழியாதான்
இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் தெரியுது இல்லை, அவங்களோட அவேர்னஸ் இன்னும் ப்ராடன் ஆகுது இல்லையா? அப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதை நம்பி போறவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, அந்த எஃபெக்ட் பார்த்தோன்னே ஆஃப் ஆயிடும். அவ்வளவுதான். ஒரு விபூதி எடுத்து காமிச்சாருன்னா முடிஞ்சிடுச்சு. எலுமிச்சம்பழத்துல ரத்தம் வந்துச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. சுதாகர் சொல்றது வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நம்புன்னு சொன்னா நம்ப மாட்டான். என்ன செஞ்சு காட்டி நான் திடீர்னு தண்ணி வர வச்சாருன்னு நம்பிடுவாங்க. நம்பிக்கைங்கிறதுங்க ஆக்சுவலாக திருப்பி ஹிப்னாசிஸ் மனோவசிய கலைங்கிறோம். அதில் வந்து ஆக்சுவலாக பிளஸிபோ அப்படின்னு ஒரு பிரின்சிபிள் இருக்குது. பிளஸிபோ அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சுகர் கேப்சியூலை கொடுத்து ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு சீரியஸாக ஒரு டிசீஸ் இருக்கவன்ட்ட சொல்லிட்டு இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக், இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குணமாயிடுவீங்க அப்படின்னு ப்ராப்பர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட ப்ரெசென்ட் பண்ணோன்னா அதை அவங்க நம்பிட்டாங்கன்னா இந்த சுகர் கேப்சியூலே அவங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம அரசாங்கமே எங்களுக்கு அங்கீகாரம் எப்படி தெரியுங்களா கொடுத்துருக்கு? இப்போதான் கொடுத்துருக்கோம். 2-3 வருஷம் முன்னாடி தான் அரசாங்கம் வந்து மேஜிக் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அது என்ன பேர்ல கொடுத்துருக்கு தெரியுங்களா? மோடி வித்தை கலைஞர்ன்ற பேர்ல தான் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நீங்க அப்படிதானா இல்ல அப்படி இல்லைன்னு நீங்க நிரூபிக்கிறீங்களா? அப்படி இல்லை சார். மோடி வித்தை கலைஞர்னா இன்னைக்கு பாதி பேருக்கு தெரியல என்னன்னு. இன்னைக்கு டேட்ல எப்படி தெரியும் மோடி வித்தை கலைஞர்? யாருக்கு தெரியும்? ஒரு காலத்துல மோடி வச்சுட்டு போறாங்கன்னா அந்த தெருவில் வந்து ஒருத்தர் மோடி வச்சுட்டு போனா அவன் பின்னாடியே போயிட்டாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு மோடி வித்தைனா அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். மோடி வித்தைன்றது வந்து நத்திங் பட் மேஜிக் தான். பட் அந்த வேர்டிங்க வந்து எல்லாரும் வந்து மோடி வித்தைனாலே இந்த மாதிரி சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். அது ஒரு பயமும் இருக்கு. அதாவது இது எல்லாத்துக்குமே அடுத்த காரணம் அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபெய்த் தான் அடுத்தது. ஓகே, நம்ம வந்து ஒரு மேஜிக்கை பண்ணி காமிக்கும்போது மேஜிக் அப்படின்ட்டு போவாங்க பாருங்க. அவங்க கூட அங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா முதல்ல அந்த திருநூறு வாங்கி அப்படி நெத்தியில வச்சுட்டு தான் வெளியில வருவாங்க. ஓகே, அதுதான் ஃபெய்த். அதாவது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா மேஜிக்ன்றது ஒரு சயின்ஸ் தான். இவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில சாமியார்கள் வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான மேஜிக் விஷயங்களை கத்து வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து வசியம் பண்றாங்க இல்லையா? அதை உடைக்கணும்னா சயின்டிஃபிக்கா அதை சொல்லும்போது நிறைய மக்களை வந்து அந்த மாயையிலிருந்து விடுவிக்க முடியும். சில நேரங்களில் பகுத்தறிவாளர்கள் கூட நிறைய மீட்டிங் நடத்தி அந்த சாமியார் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்க அவர் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியலாளரை கூப்பிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணாரோ நீங்க இங்க பண்ணுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பண்ண வச்சிருக்கிறத பல சம்பவங்கள் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஓகே, சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இந்த மேஜிக் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதற்காக இவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு ட்ரிக் சார்ந்த விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை அப்படிங்கறத விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது சின்ன லெவல். இப்போ நம்ம ஒரு பெரிய மெஜிஷியன்ஸினுடைய பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்க இல்லையா? இல்ல இவங்களே பெரிய ஷோஸ் பண்றாங்களேங்க. பண்றாங்களே. இல்ல நான் பண்ணல அப்படின்னு நான் சொல்லல. அந்த மாதிரியான தேவைகள் இன்னைக்கு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா இல்ல இது பர்த்டே பார்ட்டியோட நின்னு போயிட்டாங்க? அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு இப்ப 2.5 மணி நேரம் ஒரு ஷோ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு இன்டர்வல் விட்டு ஒரு படம் மாதிரி பார்க்கணும்னா அது இன்னைக்கு வந்து பொறுமை இல்லை. இன்னைக்கு வந்து வெரைட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம்னா ஒரு காமெடி இருக்கா, ஒரு டான்ஸ் இருக்கா, ஒரு டாக் ஷோ, ஒரு அதே மாதிரி நிறைய வெரைட்டி இருந்ததுன்னா பீப்புள் விரும்புறாங்க. 2 hours வெறும் மேஜிக் பண்றதுன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்ல ஒரு காலகட்டங்கள்ல அப்படி இருந்தது. கண்டிப்பா ஒரு அரங்கம் முழுக்க வந்து ஒரு மேஜிக் நடக்கும், இத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிறது இருந்தது இல்ல. அதுல தானே நம்மள வந்து பெரிய மேஜிக், ஒரு கழுத்தை வெட்டுறது, ஒரு ஆட்களை வெட்டுறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்னைக்கு அதிகமா இருக்கா? நீங்க சொல்றது ஒரு இல்யூஷன் ஷோ மாதிரி, ஸ்டேஜ் ஷோ டிக்கெட் போட்டு செய்யறது, அது ஒரு ஜானர், அதுவும் வந்து ஒரு இது இருக்கு. பட் இன்னைக்கு வந்து அதை மட்டும் நம்பிட்டு தானே எனக்கு வந்து பெரிய ஹால் தான் வேணும், ஃபுல் டைமா பண்ணணும், அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் வேணும். பட் இப்போ வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடுனதுனால இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனில பண்ண முடியுது, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பண்ண முடியுது, ஒரு கிளப்ல பண்ண முடியுது, ஸ்கூல்ல பண்ண முடியுது, நிறைய இடங்கள்ல பண்ண முடியுது. ஒரு விஷயம் சொல்ல விரும்புறாங்க. ஆக்சுவலா இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெஜிஷியன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் டைனமோ இல்லையா? டைனமோங்கிற ஒரு மெஜிஷியன். அவர் ஆக்சுவலா பண்றது பாத்தீங்கன்னா அவர் எல்லாமே கார்ட்ஸ், ஐஸ் கியூப், மொபைல் போன் இதை வச்சுதான் பண்றாங்க. ஓகே, இதை வச்சு அப்புறம் எப்படி அவர் பெரிய ஷோவா பெரிய மெஜிஷியன் ஆனார் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி எப்படி பண்றோங்கிற விதம் தான் தவிர என்ன பண்றோங்கிறது மாத்திரம் கிடையாது. இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு ஷோ பண்ணணும்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஆடிட்டோரியம் புக் பண்ணணும்னால இன்னைக்கு நம்ம ஊர்ல முடியவே முடியாதுங்க. ஒரு ஆடிட்டோரியத்தை ஒரு ஃபுல் டேக்கு நீங்க புக் பண்ணி ஒரு மேஜிக் ஷோ பண்ணவே முடியாது. ஒன்று ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி ஆடிட்டோரியம்லாம். மினிமம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு மேலே தான் போகும் ஆடிட்டோரியம்லாம். அண்ட் அவ்வளோ பெரிய ஷோ பண்ணுறதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பண்ணிட்டு இருந்தது
இந்தியா லெவலில் எனக்கு தெரிஞ்சு டாப் கிளாஸில் பண்ணிட்டு இருந்தவர் வந்து நடிகர் அலெக்ஸ், இறந்து போயிட்டார். ஓகே. அவர் அளவுக்கு வந்து யாருமே அவ்வளோ இல்யூஷன்ஸ் வச்சு நான் பார்த்ததே கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஷோ கொடுத்துருந்தாரு. பட் அந்த மாதிரியான ஒரு ஷோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்போ எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா தாராளமாக என்னால் அந்த ஸ்கில்லை வளர்த்துட்டு பண்ண முடியும். அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்களுக்கு. அந்த சீக்ரெட் தெரிஞ்சு அதே ட்ரேடில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய இன்வால்மெண்ட். அது வந்து ஒரு 50-60 அசிஸ்டன்ஸ் வேணும். கர்டன்ஸ் இருக்கு, லைட்ஸ் இருக்கு, லைட்ஸ்லேயே ஸ்பெஷல் வகையான லைட்ஸ் இருக்கு. அதனால அதெல்லாம் இருக்கு. பிளஸ் அசிஸ்டண்டோட பிராக்டிஸ், ரிஹர்சல், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே. இதெல்லாம் அப்படியே ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றி அப்படியே கூடினாதான் அந்த மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். ஓகே. இப்போ வந்து இவ்வளவு ஒரு மக்கள் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு 50-60 பேர் எப்படி தேவைப்படுறாங்களோ அதே மாதிரி ஒரு மேஜிக் ஷோ பண்றதுக்கும் தேவை அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இன்னைக்கு அந்த மாதிரி ஷோக்கள் குறைஞ்சு போயிருச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான இருக்கா? இல்லை, சார் சொன்ன மாதிரி நான் பார்த்த ஷோவே அந்த ஷோ தான். கலைவாணர் அரங்கத்தில் திருவள்ளிக்கணியில் சர்க்கார் சார் தான் பண்ணார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த மாதிரி பாடியை வெட்டி வேறு இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அதோட பிரம்மாண்டம், அதோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு இன்னும் அதோட அந்த ஆடிட்டோரியத்தோட மூடு, ஸ்மெல் வரைக்கும் என் மைண்டில் இருக்குது. அது என்னென்னா அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக வேறு தான் சார். ஆனால் அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இருக்குல்ல, அந்த வந்து சார் பண்ண ரோப்லேயும் எனக்கு அது எப்படிடா பண்ணார்ன்ற மாதிரி தான் இருக்குது. அவர் பண்ணதுலேயும் இருக்குது. மெயினாக அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது டோன்லாம் மாற்றிலாம் கொடுத்தாருல, அது எனக்கு எப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங் தான் முக்கியம். ஓகே, பெருசு கிடைச்சா சூப்பர், கிடைக்கலனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. இல்லை, இப்போ நீங்கள் அந்த பாடியை வெட்டி கழுத்து தனியா உடம்பு தனியான்றீங்கல்ல, அப்போ குழந்தையா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா? இல்லை, என்னன்னா கண்டிப்பாக வெட்ட போகிறாங்கன்னா இவ்வளோ ஜாலியாக எல்லாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால தெரிஞ்சு போச்சு இவங்க திருப்பி சேர்க்க போகிறாங்க அப்படின்றது. அது புரியுது. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னு தெரியல, அந்த மேஜிக் ஷோ பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து அதெல்லாம் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே. இதே மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி பண்ணும்போது பயம் வருமா? முன்னாடி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அந்த பயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இன்டென்ஷனா பண்றதா இல்லை எப்படி? அது இது ஆக்சுவலாக தமிழ் சினிமா மாதிரி தான் வச்சுங்களேன். ஒரு ஹீரோயினை கடத்திடுவாங்க, ஹீரோ சேஸ் பண்ணுவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும். நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஹீரோ எப்படியும் வந்து காப்பாற்றிடுவாருன்னு. பட் அந்த என்டர்டைன்மெண்ட் வேல்யூக்காக நடுவில் அப்படியே ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறது, தெலுங்கு படமாக தான் நடுவில் ஒரு சாங் கூட போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை, கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றாகி ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஸ்கிரிப்டட் தான். இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். இது மறுபடியும் ஜாயின் பண்ணிடுவாங்களா இல்லையா அப்படின்லாம் இருந்துட்டு கடைசியில் ஒரு ஹாப்பி எண்டிங்காக வர்றது தான் அந்த என்டர்டைன்மெண்ட் வேல்யூ. ஓகே. ஸோ ஒரு ஸ்கிரிப்டட். ஓகே. அதாவது ஒரு சினிமா எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஷோவையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு த்ரில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர்களுடைய ஒவ்வொரு ஷோவுக்குமே பண்றாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான மேஜிக்கள் இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஆஃப் ஆக்டரை உண்டு பண்ற மாதிரி இப்போ ஏதாவது ஒரு 2-3 மேஜிக் பண்ணலாமா? உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நானும் நீங்களும் சேர்ந்து அந்த கிளாக்கை வந்து டைமை ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஓகே, which is impossible. Time and tide waits for no man. Right. But magic, it happens. You need to raise your hand. Yeah, take out your finger. Yes, touch my right finger. Can we do it again? Wow. Wow. So I really congratulate you. So it's 4 coins, right? It's very simple தான் பண்ண போறேன். காமிங்க. 1 2 3 4 காமிச்சேன். அந்த 4 coins இப்படி எடுத்துறேன். Close your hand slowly. Today. That's pretty good. Okay? Nothing in my watch. I take 1 coin from your hand, make it disappear invisibly. If I do that, how many should be there? 3. But I get 4 coins, right? Open your hand slowly, by the way. That's pretty good. Watch it. That's 1. That's 2. And that's 3. Do you know where's the 4th coin? Look under your watch. Under your watch. Yeah, thank you. மேடம் வந்து ரோப்பை கட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இங்கே கட் பண்ண, இந்த ரோப்பில் கட் பண்ண. வெரி குட். கிளாப் பண்ணலாமே? சரி, சிறப்பு. கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரோப் வந்து என்ன இருக்கும்? 2 ஆயிருக்கணும். கட்டாக இருக்கும். சரி, இந்த 2 மூணையும் சமமாக இருக்கா?
இந்த 2 மூணு சமமா இருக்குமா? நான் அது கவனிக்கல. அளந்து வெட்டல, அதனால டவுட்ல இருக்கீங்க. கரெக்ட். யா பாத்துறோம். இல்ல சமமா இல்ல. இல்ல நீங்க சமமா வச்சு கட் பண்ணி கொடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ண சொல்றேன். ஓகே. அவ்வளவு. கட் பண்ணிட்டீங்களா? சரி, விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லிருக்கோம். அதுதான் பிரச்சனை. அங்க பாருங்க, திரும்ப பிரச்சனை. நீங்க ஒழுங்கா கட் பண்ணல. திரும்ப இல்ல, அதேதான். இந்த பக்கம் சமமா இருக்குல்ல, அதே மாதிரி அந்த பக்கம். எந்த ரூபா கட் பண்ணுங்க. இல்ல இங்கே வாங்க, இங்க ஃப்ரேம் குள்ள இருக்கு சார். பாத்துக்கங்க சார், கரெக்டா தான் பண்ணேன். ரைட், பாருங்க. இத பாருங்க. நான் சொல்றது சரி, ஒண்ணும் இல்ல, அவங்க மேல தப்பு இல்ல. அவங்க மேஜிக் தெரியாதவங்க கூட்டு வந்து என்ன பண்ண சொன்னா கொஞ்சம் திணறுவாங்க. அவங்க மேஜிக் சப்போர்ட் ஏதாவது கொடுக்கலாம். மேஜிக் வார்டுன்னு சொல்லுவோம், அந்த மேஜிக் ஸ்டிக்னு சொல்றோம் இல்லையா? ஓகே, அது கொடுங்க. சரி, ஜி பூம்பா நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஸ்டிக்கை அப்படி வச்சுட்டு 1 2 3 கரெக்டாக பண்ணணும். பண்ணிங்களா அந்த நாட்டு வந்து மேலே கீழே போயிட்டு வரும். சரியா? தைரியமாக பண்ணுங்க. என்ன உங்களுக்கு என் மேலே அவ்வளோ வெறுப்பு? இது வேலை எவ்வளோ தெரியுங்களா? 650 ரூபா. இது கொரியரில் தான் வரணும், எங்களுக்கு 150 ரூபா. மொத்தம் 1000 ரூபா. ஏதாவது மேஜிக் பண்ணிருப்பீங்க சார். சரி, 1 2 3 சரியா? ஓகே. அங்கதான் நேருக்குலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. பயப்படுங்களா? என்ன மெஜிஷியன் பாம்பு வச்சிருப்பான்? இல்ல வச்சிருக்க மாட்டான். நோ, ஓகே. நீங்க மேல பல்லி சார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடாதீங்க சார். பெட்ரோல் மேல அத நான் உள்ள வச்சேன். எனக்கு பல்லினா பயம். சரி, எனக்கு பயம் இல்ல. போடுங்க, தைரியமா போடுங்க. ரெடி? 1 2 Oh wow. Wow. Thank you. சூப்பர். இப்போ நீங்க இந்த மேஜிக் நிபுணர்களாக, இந்த மேஜிக் கலைஞர்களாக இருக்கீங்க இல்லையா? இந்த மேஜிக்கை நீங்க எந்த நோக்கத்திற்காக செய்யறீங்க? நான் செய்யறது என்னுடைய பேஷன் அண்ட் டு மேக் பீப்புள் ஹாப்பி. லைக் வேலைக்கு போற மாதிரி தான் இதுவும் ஒரு வேலை. இதை ஒரு தொழிலாக செய்யறீங்க. சரி, எனக்கு வந்து அது பேஷனா இருந்து தொழில் ஆயிடுச்சு. இப்போ தொழில் ஆயிடுச்சு. நாடகத்துக்கு அப்புறம் மேஜிக் தான் என்னுடைய பேஷன். மேஜிக் இஸ் மை பேஷன் காலேஜ் டைம்ல இருந்து. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் மேஜிஷியன். ஐ மேக்கிங் மணி அவுட் ஆஃப் மேஜிக். அது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுறது முதல் விஷயம். ஏன்னா நான் உள்ள வரும்போது அப்படிதான் வந்தேன். ஓகே. மேஜிக் மேல காதல், இந்த பேஷன்லாம் சொல்றது அதுவும் உண்டு. அது இல்லாமல் அதை கற்றுக்க முடியாது, உள்ளே வர முடியாது. ஓகே. அதிகபட்சமான உண்மை என் குடும்பத்தை காப்பாற்றுது. எந்த ஒரு கலையுமே நல்லா வெற்றிகரமாக வர்றதுக்கு வந்து புரவலர்கள் தேவை. அந்த புரவலர்கள் வந்து இவங்களுக்கு பெரும்பாலும், அதாவது இசைக்கலைக்கு கிடைக்கிறாங்க, நாடகக்கலைக்கு கிடைக்கிறாங்க, பல்வேறு விதமான ப்ரொஃபஷன்ஸுக்கு கிடைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கலன்னு எனக்கு தோணுது. ரெண்டாவதா, அவங்க பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற அரங்கங்கள், முக்கியமாக அவங்க வந்து ஃபண்டை தான் வந்து சொல்கிறாங்க. இத்தனை பேர் தேவை, இவ்வளோ விஷயங்கள்லாம் தேவை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு லாபியை ஏற்படுத்துறதுக்கோ, அவங்களுக்கான ஒரு பெரிய, அதாவது மேஜிக்ன்றது வந்து ஒரு சயின்ஸு, ஒரு அறிவு கூர்மையை வந்து அறிவு கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இதை வந்து எடுத்துட்டு போகணும். இதற்கான புரவலர்களும் தேவை. கண்டிப்பாக. ஓகே. இவர்கள் தொழில் மேம்பட்டு வருவதற்கு புரவலர்கள் தேவை. பல்வேறு நபர்களும் இந்த மேஜிக்கை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்றீங்க. இந்த மேஜிக் நிபுணர்கள் கலையாக மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை உள்ளவர்கள் என்பதற்கு உதாரணமாக இந்த மேஜிக் நிபுணர்களில் ஒருவரை பற்றி நமது குழுவினர் காட்சிப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை இப்ப பார்த்துடலாம். நான் ராமன், ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சென்னையில் இருக்கேன். என்னோட பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வீணா பிளேயிங், மேஜிக், ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இருக்குது. இதில் மேஜிக் வந்து ரொம்ப என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் பேஷன் சொல்லலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் ரொம்ப கஷ்டம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து ஒரு டைவர்ஷன் வேணும், பொழுதுபோக்காக செய்யலாங்கச்சு. இந்த மேஜிக் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துது. பேசிக் மேஜிக் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இளங்கோ, மிஸ்டர் வடிவேலு தான் எனக்கு வந்து பேசிக்காக மேஜிக் எல்லாம் கற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் கௌதம் குஹா அப்படின்ட்டு கல்கட்டாவில் மெஜிஷியன், அவரும் ஸ்ரீலங்காவில் வந்து ஃபெலிக்ஸ் டி சில்வான்னு என்னோட நண்பர், அவரும் ஒரு மெஜிஷியன். அவங்க 2 பேரும் தான் என்னை க்ரூம் பண்ணாங்க. மேஜிக் ஸ்டேஜில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, புது விதமான மேஜிக்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க.
ஸ்டேஜ் ஷோ நிறையா கொடுக்க அதில் வர பணங்களை டைரெக்டாக நான் கையில் வாங்கவே மாட்டேன். இந்த அநாத ஆசிரமத்துக்கு கொடுங்க, இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் கொடுங்க, இந்த ஓல்டேஜ் ஹோம் கொடுங்க, டைரக்ட் பண்ணிவிட்டு பர்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். இது வந்து நல்ல வரவேற்பு பெற்றது எல்லாருக்கிட்டையும். நிறைய பேர் எங்கிட்ட புக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்ராடில் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸில் சரி யூரோப்பில் சரி மேஜிஷியன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இப்போ கிரிக்கெட்டில் உங்களுக்கு ஒரு ஹீரோ இருப்பாங்க, சினிமாவில் ஒரு ஹீரோ இருப்பாங்க, அதுக்கு ரசிகர் மன்றமே இருக்குது. மேஜிக் பார்த்தீங்கன்னா டேவிட் காப்பர்ஃபீல்டுன்னு ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்குது. டேவிட் பிளேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் கிளப் இருக்குது. ஹவுடினி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எத்தனை தலைமுறையாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப விரல் விட்டு எண்ணலாம். ஏன்னா அது மேஜிக்கு வந்து ரெக்கக்னிஷன் இல்லை. மேஜிக் வந்து இது ஒரு ஆர்ட், இது யார் வேணாலும் கற்றுக்கலாம்னு முதல்ல பேரண்ட்ஸுக்கு சொல்லணும். ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளோட பேரண்ட்ஸுக்கு இதில் ஒன்றும் மையத்து போடுற மாதிரி கிடையாது, வேறு தந்திரக்கலை கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஆர்ட்ஸ். டான்ஸ் மியூசிக் மாதிரி மேஜிக்கும் ஒரு ஆர்ட்டு. இது கடைசியில் என்னால் எவ்வளோ வருஷம் முடியுமோ என் உடம்புல தென்பு இருக்கிற வரைக்கும் இதை நான் செய்யணும்னு விருப்பப்படுறேன். நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம். அவங்களும் ஆனால் இதை ஒரு சேவையாக செய்யணும்னு வந்தால் நானும் இலவசமாகவே சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த ராமன் ஒரு உதாரணம் தான். இவர்களைப் போல இந்த சமூகத்தின் மீது அக்கறையோடு இருக்கக்கூடிய பல்வேறு மேஜிக் நிபுணர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இந்த தருணத்தில் போற்றுவோம், பாராட்டுவோம். ஆயக்கலைகள் 64 மிக முக்கியமான கலையாக இருக்கக்கூடிய இந்த மேஜிக் கலையை கைவரப் பெற்றிருக்கக்கூடிய இவர்கள் அத்தனை பேரும் பாக்கியசாலிகள். இவர்கள் இன்றியும் இந்த உலக அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.